கிறிஸ்துக்கு பின் 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்று திருமுழுக்கு யோவானின் பிறப்பு சிறப்பிக்கப்படுகிறது. அருளப்பர் என்பதன் பொருள் கடவுள் தயை உள்ளவர். ஆகவேதான் யோவான் என்ற பெயருக்கு தமிழாக்கம் அருளப்பர். Father of our Lord Jesus Christ, who has blessed us with all the spiritual blessings of heaven in Christ. விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. சேயினும் நல்லன் அணியன் நல் அன்பருக்கு தாயினும் நல்லன் என் இறையவனே. தாயை விட சிறந்தவர் என் இறைவன். தாய் தன் குழந்தையை admire John as much as you can, for whom you admire is prophet. ஆதாயம் உள்ளவராக இருந்தார். நான் உறுதிப்பட கூறுகிறேன், அவர் கிறிஸ்துவுக்கு ஆதாயம் உள்ளவர். எதையும் அவருக்கு ஒப்பு கொடுப்பதால் அல்ல, மாறாக நீ அவரில் வளர்ச்சி காண்பதால். மெசியாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துபவர், a preparer, he prepares the ground, முன்னோடி, இயேசுவுக்கு முன்னோடி என்று சொல்வார். அருளப்பர் பாருங்க, இன்னும் ஆழமாக கிறிஸ்துவை சுட்டி காட்டுபவர். எப்படி சுட்டி காட்டினார்? இதோ இறைவனின் செம்மறி. அந்த வார்த்தையை தான் இப்பொழுது நாம் திருப்பலியில அப்பத்தை வைத்து சொல்கிறோம், இதோ இறைவனின் செம்மறி. ஆகவே இயேசுவை சுட்டி காட்டுகிறார். இவர்தான் அந்த மெசியா, இவர்தான் அந்த ஆட்டுக்குட்டி, இவர்தான் நமக்காக பலியாக போகிறவர் என்பதை தெள்ள தெளிவாக தன் சீடர்களுக்கு காட்டுகிறார். அவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த கட்சி தொண்டர்களுக்குள்ளார ஒரு போட்டி பொறாம இருக்கும். ஐயா போய் கொஞ்சம் உசுப்பேத்துறாங்க பாருங்க, யார? அருளப்பரை உசுப்பேத்துறாங்க. அருளப்பர் ஒரு தவசி, எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஐயா, யாரோ ஒருத்தர் இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாராம், அவர் ஞானஸ்தானம் கொடுக்குறாராம், நிறைய மக்கள் அவங்ககிட்ட போகிறாங்க அப்படின்னு உசுப்பேத்துறாங்க. அப்போ பாருங்க, சாதாரணமான தலைவராக அப்படியா? ஏய், அவனை முளையிலேயே கிளிரணும், அவனை உண்டு இல்லைன்னு பார்த்துடுங்க அப்படின்னு தான் வழக்கமாக உலக ஆதாயம். ஆனால் ஸ்நாபகரப்பர் அவர் என்னை விட பெரியவர், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன். ஆகவே அவர்தான் மாசற்ற செம்மறி, நமக்காக பலியாக போகின்ற இறைவனின் செம்மறி என்ற ஒரு ஆழ்ந்த கருத்தை கொடுத்தவர் ஸ்நாபகரப்பர். நம்முடைய திருச்சபையின் வழிபாட்டிலே 3 பேருக்குத்தான் பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம். ஒன்று நம் ஆண்டவர் இயேசுவுக்கு, 2வது தேவதாய்க்கு பிறந்த நாள் செப்டம்பர் 8, தேவதாயுடைய பிறந்த நாள். அவருக்கு இன்னும் அவர் கருவில் தரிக்கும் நாளை கூட கொண்டாடுவோம், அது டிசம்பர் 8, இமாக்குலேட் கன்செப்ஷன். செப்டம்பர் 8 பிறந்த நாள். 3வது பிறந்த நாள் இந்த ஸ்நாபகரப்பருக்கு இன்றைக்கு ஜூன் மாதம் 24. இந்த பிறந்த நாள் முக்கியமான திருநாள்களில்தான் ரோமையிலிருந்து நம்முடைய போப்பாண்டவர் முக்கிய தகவல்களுக்கு கையொப்பமிடுவார், முக்கிய சாசனங்களுக்கு ஆணவங்களுக்கு கையொப்பமிடுவார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய இறுதியாண்டவர் கோயில் பசிலிக்காவானது கையொப்பமிடப்பட்டது பெனடிக்ட் தி 16th. இந்த போப்பாண்டவருக்கு முந்தைய போப்பாண்டவர் அதில் கையொப்பமிட்டார். முக்கியமான நாளுக்கு அப்படி செய்வாங்க. இப்போ கூட சமீபத்தில் நாம் அனன்சியேஷன் மங்கள வார்த்தை திருநாள் கொண்டாடணும் இல்லையா? அன்னைக்கு தான் சேலம் மேற்றானியாரை திருச்சபை அறிவித்தது. ஆகவே இந்த தினத்தில் ஸ்நாபகரப்பர் எப்படி முக்கியத்துவம் பெறுகிறார்? இயேசுவை சுட்டி காட்டினால். அது மட்டுமல்ல, நான் அடிக்கடி சொல்வேன், அதே இறுதி ஆண்டவர் கோவிலில் 2 பெரிய கண்ணாடி வண்ணங்கள் இருக்கின்றன. ஸ்டெயின்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, கலர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் அந்த வாசப்படிக்கு மேலே அந்த ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சில் அருமையான ஓவியங்கள். இந்த 2 பக்கமும் கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் வைத்திருக்கிற பெரிய
இந்த கண்ணாடிகள், மற்றதெல்லாம் சின்னதாக இருக்குது. இது மட்டும்தான் பெரிய ஆர்ச்சு. ஒரு பக்கம் ஸ்நாபகர்லப்பர், இன்னொரு பக்கம் அந்த பணக்காரனும் ஏழை லாசரும். அருமையான படம். இன்னைக்கு போனால் கூட நீங்கள் பாருங்கள், இறுதியாண்டவர் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த படம் இருக்கும். ஏன் ரெண்டையும் வச்சாரு? சும்மா அழகுக்காகவா, படத்துக்காகவா? இல்லை, அர்த்தம். ஒரு பக்கம் இந்த ஆன்மீகத்தினுடைய உச்சம், இறைவனை தன்வயமாக கொண்டு வாழ்ந்தவர், இதுதான் ஆன்மீக உச்சம். இன்னொருத்தன் பணத்தையும் சுகத்தையும் எல்லாமாக கருதிய பணக்காரன். ஆக நீ எந்த பக்கம் இருக்கிறாய்? பணக்காரனை போல இருக்கிறாயா, அல்லது ஸ்நாபகர்லப்பர் சுட்டி காட்டுகின்ற இறைவழியை பின்பற்றுவதாக இருக்கிறாயா? என்ன அர்த்தம் பார்த்தீங்களா? படம் வைப்பதிலேயே அர்த்தம். சும்மா படம் அழகுக்காக பார்ப்பதில்லை, ஏதோ இந்த இடத்துல ஒரு கண்ணாடியை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அல்ல. இவைகளெல்லாம் தேர்ந்து தெளிந்து அவைகளை உருவாக்கி வைத்த அந்த வெல்டர் சாமியார் ஆஃப் குட் மெமரி, ஒரு நல்ல ஆர்கிடெக்ட். இது போன்றவர்களெல்லாம் திருச்சபைக்கு கிடைத்த சொத்துக்கள். இப்பெல்லாம் வந்ததே விதி என்று வெந்ததை தின்று செல்கின்ற மனிதர்களாக இருக்கும்போது மனது வலிக்கிறது. ஒரு திருச்சபைக்கு ஒரு, அதனால தான் இன்றைய திருவிழாவிலே என்ன சொல்வார்கள், சில பேர் வாழ்விலே ஒரு லட்சியத்தை வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இன்னொருத்தங்க சும்மா வந்தமா வாழ்ந்தமா போனோமா அப்படின்னு இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தையும் இறைவனுடைய செய்தியை கொண்டு வருகிறது என்று கவியரசர் தாகூர் கூறுகிறார். ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் இறைவனுடைய செய்தியை கொண்டு வருகிறது. ஆகவே பாருங்கள், இந்த குழந்தை பிறந்ததும், யோவான் குழந்தை பிறந்ததும் ஒரு சில புதுமைகள் நடக்கின்றன. இயேசு குழந்தையை சிமியோன் தாங்கி என்ன சொல்லுகிறார்? இதோ இந்த குழந்தை பலருடைய மீட்புக்கும் வீழ்ச்சிக்கும் ஒரு காரணமாக இருப்பார் என்று அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். இவரை பார்த்ததினால் என் கண்கள் பேறு பெற்றன, கண்டன கண்கள் மீட்பறை என்பது அருமையான வார்த்தைகள். அதே போல யோவான் பிறந்ததும் அது வரைக்கும் வாயடைத்து கிடந்த அவருடைய தகப்பன் சக்கரியாஸ் கட்ட விழுந்து பேசினார். இந்த குழந்தை எப்படி இருக்கும்? பிறக்கும் பொழுதே குழந்தை ஒரு செய்தியை கொண்டு வரும் என்று எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு கதை சொல்லுவேன் என்னுடைய மறையுரையில். ஒரு அரசனுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தன. அரசன் உடனடியாக ஒரு குழந்தை வாரிசாக அறிவிக்க வேண்டும். ரெட்டை குழந்தைங்க 2 வாரிசு அறிவிக்க முடியாது. எல்லாம் இப்போ கேட்குறாங்க, முதல்வர் துணை முதல்வராக இருக்கக்கூடாதா, வைக்கக்கூடாதா அப்படின்லாம். அது அரசியல் ஜோக்ஸ் இல்லை. அரசன் ஒருத்தனை தான் வாரிசாக அறிவிக்கணும். ஆகவே அரசனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, 2 தான் அவன் பிள்ளைங்க தான், யாரை வாரிசாக அறிவிக்கணும் அப்படின்னு மந்திரிகிட்ட கேட்குறாரு. எப்போதும் பிறரை ஆலோசிக்க வேண்டும். மந்திரி என்பவன் ஆலோசனை கொடுப்பவன். அந்த தமிழ் கூறுகிறது, இடித்துரைப்பு இல்லாத ஏமரா மன்னன். மன்னனை கூட இடித்து சொல்லணுமா? ஐயா தப்புயா இது, சரியா இது அப்படின்னு சொல்ல மன்னனுக்குரிய அமைச்சன். அவன் அமைச்சனை கூப்பிட்டு சொல்ல, ஐயா எனக்கு தெரியலப்பா, 2 என் பிள்ளைங்க தான், யாரை வாரிசா போடணும்னு எனக்கு தெரியல, நீ கொஞ்சம் எனக்கு உதவி செய்ய. ஓகே, போய் பார்க்குறாரு, மந்திரி பார்க்குறாரு, பிள்ளைங்களை பார்க்குறாரு. அரசே, இதோ இந்த குழந்தைய வாரிசா அறிவிங்கன்னு சொல்கிறேன். ஏன்பா என்ன பார்த்தோன்னே நீ சொல்லிட்ட, ஏன் இந்த குழந்தைய தேர்ந்தெடுத்த அந்த குழந்தைய விட்டு? ராஜா, அந்த குழந்தைகளுடைய கைகளை பாருங்கள். ஒரு குழந்தை என்ன பண்ணுது, இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது, ஒரு கை திறந்து இருக்குது. திஸ் இஸ் an எக்ஸ்ட்ராவர்ட் குழந்தை, இது இன்ட்ரோவர்ட் குழந்தை. அப்படின்னா என்ன? இது எல்லாம் தனக்காக வாழக்கூடிய குழந்தை, இது எல்லாம் பிறருக்காக. இயேசு கிறிஸ்துவ கூட பார்த்தீங்கன்னா கை திறந்துருக்கும். அது குழந்தையாக இருந்தாலும் சரி, இறுதி ஆண்டவராக இருந்தாலும் சரி, பிறருக்காக கொடுப்பது. பார்த்தீங்களா, அதுலேயே எவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா? ஆகவே பிறருக்காக வாழ்வது என்பது விளையும் பயிர் முளையிலேன்னு சொல்லுவாங்க. சின்னதிலேயே பார்த்தா தெரியும். அவைகள் எல்லாம் ஸ்நாபகர்லப்பரிடம் என்று நாம் பார்க்கிறோம். ஜெபம். Lord Jesus, you bring hope and salvation to a world lost in sin, despair and suffering. Let your grace refresh and restore your people today in the hope and joy of your great victory over sin and death. ஆண்டவராகிய இயேசுவே, உலகிற்கு மீட்பும்
பாவத்தில் மூழ்கி துன்பத் துயரத்தில் உழன்று கொண்டிருப்போருக்கும் நம்பிக்கையும் ஆறுதலும் ஆனவரே, உமது காருண்யத்தில் எங்களை திடப்படுத்தி புது தெம்பளித்து பாவத்தையும் சாபத்தையும் வென்ற உம் வெற்றியின் நம்பிக்கையிலும் மகிழ்ச்சியிலும் எங்களை நிரப்பி அருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். இறைவா, இந்த வியத்தக அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவினின்று வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு சுவிசாய்த்தருளும். திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை விடாதேயும். தீயதிடமிருந்து என்னை என் மரண நேரத்திலும் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமென். கிறிஸ்துவின் வாழ்வுகளே, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு. இதெல்லாம் பாருங்க, சுத்தமாக இருக்கணுன்றதுக்காக தான். ஏழையாக இருக்கலாம், ஆனால் சுத்தமாக இருப்பதில்லை. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு பின்னால் வருகின்ற என்னுடைய சக்சஸஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட கேட்பாங்க மக்கள், என்ன ஃபாதர் ஒரே எங்கேயும் குப்பையும் கூலமாக இருக்குது, இதெல்லாம் சுத்தம் பண்ணக்கூடாதா? ஆனால் அவருக்கு நிறைய பேர் உதவி செஞ்சாங்க, அவருக்கு பெனிஃபேக்டர்ஸ் நிறைய பேர், அவருக்கு காசு வந்தது, ஆகவே நிறைய ஆளுகளை வச்செல்லாம் வேலை செஞ்சார் அப்படின்னு நொந்துக்குவாங்க. ஏப்பா, சுத்தம் பண்ணுறதுக்கு என்னப்பா, நீ கட்டடம் கட்ட வேணாம், மானுமெண்ட் கட்ட வேண்டாம், புதுசாக ஒன்றும் செய்ய வேணாம், சுத்தம் பண்ணுறதுக்கு. ஒரு உதாரணம் சொல்கிறேன். பேராலயத்தில் இருக்கும்போது ஒரு 10 டாய்லெட் கட்டினேன் மக்களுடைய நலனுக்காக. பக்கத்துலேயே, கேட்டுக்கு பக்கத்துலேயே வசதியாக தண்ணி வசதி எல்லாம் இருக்குது, பூட்டி வச்சுருவாங்க. பூட்டி வச்சுருக்கிற என்ன அர்த்தம்? இல்லை, இந்த ரோட்டில் போகிறவனுங்க கடையில் இருக்கிறவங்களாம் வந்து யூஸ் பண்ணுறானுங்க. சரி, ஒரு வாட்ச்மேனை போடு. என்னங்க இது? மக்களுடைய கன்வீனியன்ஸுக்கு செஞ்சால் அவங்கெல்லாம் நொந்துக்கிட்டு போவாங்க, மூக்கை பிடிச்சிக்கிட்டு. உடனே என்ன பண்ணுவாங்க, பாதி பூசையில் இந்த அப்பத்தை தூக்கி காட்டினோன்னு தலை வணங்கிட்டு போயிடுவாங்க. என்னடா பாதி பூசையில் போகிறாங்கன்னா, அவசரமாக அவங்களுக்கு போகணும். ஆகவே இதுக்கு தான் அங்கே கட்டி வச்சிருக்கிறோம், கன்வீனியன்ஸ் ஃபார் பீப்புள். மக்களுக்கு அந்த இது கொடுக்கணும். காணிக்க கொடு, காசு கொடு, காசு கொடு, காசு கொடு, காசு கொடு, காசு கொடு. நீ செய், அவனுக்கு காசு கொடுப்பாங்க மக்கள். காசு கொடுக்கறதுக்கு மக்கள் நொந்தவர்களே கிடையாது, தாராளமாக கொடுப்பாங்க, சேர்த்து கூட கொடுப்பாங்க. சில பேர் என்ன தெரியுமா கேட்பாங்க, ஃபாதர் பூசைக்கு எவ்வளோ ஃபாதர்னு கேட்பாங்க. நீங்கள் கொடுக்குறத கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சரி, நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோன்னு. 200 சொல்லுவேன், 500 கொடுப்பாங்க. பார்த்தீங்களா? ஆகவே நீ காசுக்காக அலையாத. அவர் காசு வந்துச்சு, அவர் செஞ்சார், அவர் பண்ணார். சுத்தமாக இருப்பது, அதுக்கு என்னத்துக்கு காசு கொடுக்கணும்? அதுக்குதான் கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு. புறமும் வெளிப்புறமும், உள்ளேயும் சுத்தமாக இருக்கும், மனத்துக்கண் மாசிலன், வெளியும் சுத்தமாக இருக்கும். சில பேர் இந்த காலரை பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி அழுக்கு இருக்கும். யாரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் இப்படி நெக் பட்டன் போட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரின்சிபல் இருக்குன்னு அர்த்தம். திறந்து விட்டுருக்குல்ல, இந்த நெக் பட்டன் போட்டு கிளீனாக இருக்கணும். திஸ் ஷோஸ் யுவர் மென்டல் கேரக்டர். இவருடைய அந்த கலிபரை உனக்கு காட்டுது. இன்னைக்கு ஒரு புது உடுப்பு, ஒரு ஒரு கிரகப்பிரவேசம் போயிருந்தேன் ஒருத்தவங்க வீட்டில்.
அவங்க காசு காணிக்கையாக கொடுக்கல. ஃபாதர் இருந்தாங்க என் சார்பாக ஒரு புது உடுப்பு. இன்றைக்கி ஸ்தாபகரில் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபீஸ்ட்டு அந்த புது உடுப்பு எடுத்து இன்றைக்கி போட்டோம், அவனை நினைவு கூறுகிறோம். இந்த திருநாள் சிறப்பு பெறுகிறது. இது தாங்க காசு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. தானாக வரும், தேடி வரும். நீ தேடி போனால் விலகி போகும், நீ விலகி போனால் தேடி வரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, முது மக்களாகிய நாங்கள் ஒப்பு கொடுத்த அந்த திருப்பலியின் வழியாக நாங்கள் எல்லா வளமும் நலமும் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ்